அனைவருக்கும் வணக்கம். தமிழர்களின் பாரம்பரியத்தில் கோலம்ங்கிறது வெறும் அழகுக்காக வீட்டு வாசலில் போடுறது இல்லைங்க. அது நம்ம பண்பாட்டோடவும் இறை வழிபாட்டோடவும் கலந்த ஒரு அரிய கலை. இந்த கோலத்தை பார்த்தாலே நம்ம பாரம்பரியத்தோட பல சிறப்புகள் அழகாக புரியும். நம்ம பாரம்பரியத்தில் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்ததும் வீட்டு வாசலை தெளித்து கோலமிடுறது ஒரு மங்களகரமான தொடக்கம். இந்த கோலத்தில் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் உரிய சங்கு, சுதர்சன சக்கரம், வேணுகானம் பாடுற புல்லாங்குழல், கம்பீரமான மயிலிறகு, அப்புறம் தூய்மையான தாமரை மலர்னு எல்லா தெய்வீக அடையாளங்களையும் ஒன்றா சேர்த்து வரைஞ்சிருக்கிறோம். சங்கு வெற்றிக்கும் நேர்மறை அதிர்வுகளுக்கும், சக்கரம் தீமைகளை அழித்து நம்மளை பாதுகாக்கிற தர்மத்துக்கும் அடையாளமாக இருக்குது. கிருஷ்ணரோட புல்லாங்குழல் மன அமைதியையும், மயிலிறகு இயற்கையோட அழகையும் உணர்த்துது. தாமரையும் சின்ன சின்ன மலர் வேலைப்பாடுகளும் நம்ம மனசு தூய்மையாக இருக்கணும்னு சொல்கிற மாதிரி இருக்குது. கருப்பு நிற தரையில் வெள்ளை நிற கோலப்பொடியால் வரையும் போது அது கொடுக்குற கம்பீரமான தோற்றமே தனி அழகுதான். குறிப்பாக கிருஷ்ண ஜெயந்தி, வைகுண்ட ஏகாதசி, புரட்டாசி சனிக்கிழமை போன்ற விசேஷ நாட்களில் வீட்டு வாசல்லையோ அல்லது பூஜை அறையிலையோ இந்த கோலத்தை அழகாக வரைகிறது நம்ம வழக்கம். புல்லாங்குழலில் இருந்து தொங்கும் சிறிய அலங்கார முடிச்சுகள் இசையின் அசைவை நினைவூட்டுவது போல இந்த கோலத்தை வாசலில் போடும்போது அது வீட்டிற்குள் நேர்மறை ஆற்றலையும் அமைதியும் ஈர்த்து வரும். விருந்தினர்களை அன்போடு வரவேற்கும் ஒரு பாரம்பரிய வழிபாடாகவும் திகழ்கிறது. சுருக்கமாக சொன்னால் ஆன்மீகம், கலைநயம், இயற்கை இயல்பு, மங்களகரமான வாழ்வியல்னு தமிழர்களின் தொன்மையான பண்பாட்டை ஒரே வடிவத்தில் கண் முன்னாடி கொண்டு வர ஒரு அற்புதமான படைப்பு தான் இந்த தெய்வீகமான கோலம். நன்றி.